கைலாசவாசியான பரமேஸ்வரனே தான் ஆதிசங்கராக அவதாரம் பண்ணினார். இது சிருஷ்டி ஆக வேண்டியது, ஆனது, முடிஞ்சது எல்லாத்தையுமே வேதம் சொல்லும். ஏன்னா இது தொடர்ந்து நடக்கிற காரியம். கபர்த்தியாகவும் சிவபெருமான் இருக்கான், யுக்த கேசனாவும் இருக்கான். எந்த ஒரு இதிகாச புராணத்திலையும் ஒருத்தர் சொல்லி நாம கேட்டதே கிடையாது. ஆதிசங்கர ரூபேன பகவான் பின்னாடி அவதாரம் பண்ண போறத முன்னாடியே வேதம் சொல்றது. பரம கருணாமூர்த்தியான கைலாசவாசியான ஆசுதோஷியான வேதங்களால் முதல் தெய்வம் என்று போற்றப்படுகின்றதான சிவபெருமான் மேல சிவபெருமானுடைய அவதாரமான ஆதிசங்கரால் செய்யப்பட்டதான ஒரு ஸ்தோத்திரம் சிவானந்த லஹரி அப்படிங்கிறது. சங்கர சங்கர சாட்சாத்துன்னு கைலாசவாசியான பரமேஸ்வரனே தான் ஆதிசங்கராக அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சங்கர விஜயத்தை சொன்ன எல்லா மகான்களும் சொன்ன விஷயம் அது. இதுக்கு பிரமாணம் எங்க அப்படின்னு சொன்னா வேதம் தான் பிரமாணம். ஆதிசங்கராக சிவபெருமான் அவதாரம் பண்ணினார் அப்படின்னு வேதம் எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா, வேதம் அப்படிங்கிறது அனாதியானதாச்சு. அது ஆதிசங்கரர் பிறந்து சில ஆயிரம் ஆண்டுகள் தான் ஆறது. அப்ப இவர் பிறந்தத வேதம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, வேதம் நடந்ததை சொல்லும், நடக்கிறத சொல்லும், நடக்க போறத சொல்லும். இப்ப வெண்டைக்காய் குழம்பு பண்ணு, கத்திரிக்காய் கறி பண்ணு அப்படின்னு ஒரு சமையல் சொல்லும் போது அந்த பதார்த்தம் அங்க இருக்கா, அந்த பொருள் இருக்கா இல்லையே. இவ சொன்ன பிறந்தான் அதை செய்யறா. யாரா கேட்கலாமோ செய்யாம எப்படி இந்த வார்த்தை வந்ததுன்னு? இன்னும் செய்யவே இல்லையே, அந்த சாமானே அங்க இல்லையே, அதுக்கப்புறம் எப்படி நீங்க வெண்டைக்காய் கறின்னு சொல்ல முடியும், கத்திரிக்காய் கறின்னு எப்படி சொல்ல முடியும்? செய்ய போறன்னு சொல்றது. அது மாதிரி சிருஷ்டி ஆக வேண்டியது, ஆனது, முடிஞ்சது எல்லாத்தையுமே வேதம் சொல்லும். ஏன்னா இது தொடர்ந்து நடக்கிற காரியம். இது ஆதிசங்கரர் பிறந்தார், ஆதிசங்கராக சிவபெருமான் வந்தான்னு வேதம் எங்க சொல்றது? வேதம் ஸ்ரீருத்ரத்துல பகவானுடைய வடிவங்களை சொல்லும் போது பல ரூபத்தை வர்ணிக்கிறது. சிவபெருமான் எப்படி இல்லாம இருக்கார் அப்படின்னு ஆரம்பிச்சு இரண்யபாகவேசே நான்யே திசாஞ்சபதயே நமஹ அப்படின்னு ஆரம்பிச்சு ஏகப்பட்ட விஸ்வரூப வர்ணனை சொல்லும் போது ஒரு இடத்துல பகவானை பத்தி சொல்லும் போது நம கபர்த்தினே சவ்யுக்த கேசாயச்சா அப்படிங்கிறது. கபர்த்தியாகவும் சிவபெருமான் இருக்கான், யுக்த கேசனாவும் இருக்கான் அப்படிங்கிறது. கபர்த்தி அப்படின்னு சொன்னா எல்லாம் தமிழும் சம்ஸ்கிருதமும் ஒன்றுதான். நம்ம தமிழ்நாட்டில் பழமையான ஒரு பெயர் குழந்தைகளுக்கு வைப்பா. இப்ப அது இல்லாம போயிடுத்து. சடையன்னு பேர் வைப்பா, ஞாபகம் இருக்கா? சடையா? எனக்கு தெரிஞ்சு எங்கூர் ஆசாரிக்கே சடையன்னு தான் பேர். எங்கூர் ஆசாரிக்கே சடையன்னு தான் பேர். சடையா அப்படின்னு கூப்பிடுவா. ஜடாதரன் அப்படிங்கிறதுக்கு தான் கபர்த்தின்னு பெயர். அதை தமிழ்ல சடையன், சடை அப்படின்னு கூட சொல்லுவா. இது ஒரு வடிவம். நம்ம எல்லாரும் படத்துல பார்க்கறது அததான். பகவான் செஞ்சடாதரனா இருக்கான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச வடிவம். அடுத்தது வேதம் சொல்றது யுக்த கேசாயச்சா அப்படிங்கிறது. மொட்டையடிச்சுட்டு இருக்கான் பரமேஸ்வரன்ங்கிறது. மொட்டையடிச்சிருந்த பரமேஸ்வரன் எங்க இருக்காரு? இவர் எங்க எந்த ஒரு படத்திலையும் நாம பார்த்ததில்லை, எந்த ஒரு இதிகாச புராணத்திலையும் ஒருத்தர் சொல்லி நாம கேட்டதே கிடையாது. இது மாதிரி சிவபெருமான் மொட்டையடிச்சிட்டு பாருன்னு எங்கேயாவது இருக்காங்கிறதுக்கு வித்யாரண்யான்னு ஒரு மகான் தான் வேதத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறவர்.
அவர் சொல்லும்போது பாஷ்யத்துல ஆதிசங்கர ரூபேன பகவான் பின்னாடி அவதாரம் பண்ண போறத முன்னாடியே வேதம் சொல்றது. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.